ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்மளோட திங்கிங்கை சேஞ்ச் பண்ணி நம்ம டெஸ்டினியை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் 2 கேட்டகரி பர்சன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க? நான் இது உங்கள்கிட்ட ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் டெஸ்டினியை க்ரியேட் பண்ணும். சப்போஸ் இப்போ நான் மார்னிங் எந்திரிச்சோன்னு பார்த்தா மழை வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மழையை பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன், இன்றைக்கி ஃபுல் டே அந்த வேஸ்ட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கும் போது, ஏன் அந்த ஃபுல் டே ஸ்பாயில் ஆகுது? அந்த மழை நேலையா? இல்லை என்னோடய திங்கிங்னால. பிகாஸ் நான் நெகட்டிவாக திங்க் பண்ணேன். ஸோ அந்த திங்கிங்னால என்னோடய என்டையர் டே நெகட்டிவாகவே போயிடும். ஏன் அப்படின்னா, நான் அந்த மழை வந்ததை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டேன், நெகட்டிவாக திங்க் பண்ணேன். ஸோ அந்த ஃபுல் என்டையர் டே என்னோடய மைண்டில் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் ஏதாவது க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்டையர் டே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாகவே ஆயிரும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறையா விஷயம் ஆகும். சில விஷயம் பாசிட்டிவாக இருக்கலாம், சில விஷயம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு நல்லதோ இல்லை கெட்டதோ கிடையாது. நம்ம திங்கிங்னால அந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு நல்லதோ இல்லை கெட்டதோ க்ரியேட் ஆகிடுது. நம்ம ஹாப்பியாக இருக்கிறது, நம்ம சேடாக இருக்கிறது எல்லாமே நம்மளோட திங்கிங் மட்டும் தான். இட்ஸ் டிபெண்ட் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் பற்றி. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் நெகட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் இந்த அவுட்டர் வேர்ல்டுக்கு என்ன காட்டுறீங்களோ அதுதான் உங்களோட ரியாலிட்டியாக சேஞ்ச் ஆகும். அதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி மற்றவங்கள ட்ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் ஆப்போசிட் பர்சன் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பர்சனை நல்லா ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆப்போசிட் பர்சனை வர்ஸ்ட் ஆஃப் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சன் சேம் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களை திருப்பி ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களோட திங்கிங் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஸ்பெஷலி உங்களை பற்றி நீங்களே ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த திங்கிங் தான் உங்களோட ப்ரெசன்ட் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுது. நான் உங்கள்கிட்ட சில விஷயத்தை கேட்குறேன் உங்களை பற்றி. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கா உங்களை பற்றி அப்படின்ட்டு. லைக் நான் ரொம்ப அன்லக்கி, நான் எப்போவுமே ஃபெயிலியர் தான், என் கூட மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி கொஷின் ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறீங்களா? இஃப் எஸ் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கூட சின்ன வயசில் ஏதாவது நெகட்டிவாக நடந்திருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா, இன்சல்ட் பண்ணாங்களா? உங்கள் வீட்டில் யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? உங்களை யாராவது கூட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்களா? உங்களோட ஆன்சர் எஸ்ஸாக இருந்தால் இந்த ஒரு ரீசன்னால் தான் உங்களை பற்றி இல்லை உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா நெகட்டிவ் சிச்சுவேஷனுக்கு மெயின் ரீசனே இது தான். உங்கள் லைஃப்பில் இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப் இந்த ஒரு விஷயத்தினால தான் க்ரியேட்டே ஆகிருக்கு. மேபி சில விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம், சிலது நீங்கள் மறந்துருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ உங்களை ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறது உங்கள் ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த மாதிரி தாட்ஸ் அதிகமாக வருது, நெகட்டிவாக வருதா இல்லை பாசிட்டிவாக வருது அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களோட தாட்ஸ் மேக்ஸிமம் நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களோட கண்டிஷனிங் ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களோட மைண்ட் ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்பெஷலி இந்த பிலீஃப் தான் உங்களோட சக்ஸஸ்க்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. நம்மளோட இந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம டீப்பாக போய் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் உங்களை பற்றி ஜஸ்ட் பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள். மேபி நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் வந்தாலும் சரி, நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது ஒரே விஷயம், பாசிட்டிவாக மட்டும் தான் திங்க் பண்ணணும். ஏன்னா உங்களோட பிலீஃப் தான் உங்களோட ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். உங்களை பற்றி நீங்கள் ஒன்லி பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ see you next video. Until take care yourself. Thank you so much.